யாராவது சாராயத்துக்கு வீரன்னு பேர் வைக்கிற உலகத்தில் ஏதாவது ஒரு தலைவங்கள ஆட்சியை பற்றி சாராயத்துக்கு வீரன்னா அப்ப நான் மேடையில் ஏறி என் பாட்டன் பூலித்தேவன் வீரன், என் பாட்டன் தீரன் சின்னமலை மருதுபாண்டியன், எங்க பாட்டி வேலநாச்சார் அழகுமுத்துக்கோன் சுந்தரலிங்கம் பெரும்பிடுகு முத்தரையன் பண்டாரவண்ணியன், நான் பைத்தியக்காரனா நீ பைத்தியக்காரனா? என் தலைவன் பிரபாகரனை போல நான் பேச்சாண்டா வீரன்னா நீ குவாட்டர் குச்சி வச்சு விட்டுருவேன், ஆஃபுக்கு வச்சு விட்டுருவேன், அதை போட்டு அவன் வீரன் ஆயிடுவான். இதெல்லாம் என்ன நக்கல் அடிக்கிற நீ? வீரனுங்கிற சொல்ல நீ எவ்வளவு இழிவுபடுத்துற நீ? அப்ப சுபாஷ் சந்திர போஸ் ஒரு ஆஃபு, பகத்சிங் ஒரு ஆஃபு. என்னடா சிரிக்கிறீங்க? பாருங்க, நான் சீரியஸாக பேசிட்டு சிரிக்கிறேன். நான் என்ன நீனு சிரிக்கிற? அண்ணன் சார் நெப்போலியன் இருக்காரு. சார் மறந்துட்டேன் ஐயா, நான் மறந்துட்டேன். தம்பி எடுத்து கொடுத்ததுக்கு நன்றிடா. நெப்போலியன் அலெக்சாண்டர்லாம் வைப்போம். இதெல்லாம் தம்பி நீ நினச்சி பாரு. கால கொடுமை. ஒரு தமிழ் வளர்க்குற ஒரு நாட்டில் முதல்வரே சொல்கிறாரு, வணிகர்களை கூட்டி வச்சுக்கிட்டு உங்கள் வணிக நிறுவனங்கள் எல்லாம் நீங்கள் தமிழில் தயவு செய்து பேர் வைக்கணும், ரெயின்போவே ரெயின்போன்னே தமிழில் எழுதுங்கன்ற. அது தமிழ்னு நினச்சி சொல்கிறாரு. தம்பி, அது தங்கிலீஷு தமிங்கிலம்னு தெரியாம. அப்போ இங்கே வேறு ஒரு எரிபொருள் வங்கியில் போய் நின்னேன். அது போடும்போது அது எழுதியிருக்கு, நீ ஃபியூச்சரை ஃபீல் செய். நீ அதை இங்கிலீஷில் எழுதிட்டான், நீ இன்னும் தமிழில் எழுதிட்டான். ஃபியூச்சரை அப்படியே ஃபியூச்சரை அப்படி எழுதி ஃபீல் செய். ஃபீல் அதை இங்கிலீஷ் எழுதி அது தமிழில் எழுத்துலேயே எழுதி ஃபீல்னு எழுதி செய். இந்த நீ செய் இடையில என்ன இருக்குது? எழுத்து தமிழாக இருக்குது, ஆனால் தங்கிலீஷாக இருக்குது. ஒரு 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 தேசிய இனத்தின் உலகத்தின் முதல் மொழியை இப்படி கொலை செய்கிறத பார்த்துட்டு அந்த இனத்தின் மகன் அப்படியே நிற்கணும்னா இப்படி எங்கள் தாத்தன் சொல்கிறான், தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதரா, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதராங்கிறான். இப்போ நாங்கள் என்ன செய்ய சொல்லுங்கள்? இந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் உங்கள் பார்வையில் நல்லதுன்னு ஏதாவது நடந்துருக்கா? நீங்கள் ஏதாவது சொல்ல முடியும்? சொல்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்காங்க. பாயிண்ட்ஸு நல்லதுன்னு இப்போ நீங்கள் கேட்குற அளவுக்கு நான் தேடுற அளவுக்கு இருக்குது. புரியுது என்ன? சரிதானம்மா? நீங்கள் கேட்குற அளவுக்கும் நான் பாயிண்ட்ஸு அப்படின்னு தேடுற அளவுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னால் சொல்லலாம். என்னென்னா, இந்தியாவிலே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு இது நான் பெருமையாக கருதுகிறேன். இந்தியாவிலே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் இது இல்லை, அதிகத்திற்கு அதிகமாக இருக்கிற மாநிலம், ரொம்ப அதிகமாக இருக்கிற மாநிலமாக மாற்றிருக்கிறாங்க. எந்த ஒரு மாறுதல், என்ன ஒரு ஒன்று சொல்லுங்கள் உருப்படின்னு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அவங்க எந்த ஒரு வேலைக்கும் 40 ரூபா கேட்பாங்க, இவங்க கூட 20 ரூபா கேட்டு 60 ரூபா. அதில் கொஞ்சம் ஏற்ற இறக்க இருக்கே ஒழிய தம்பி, இதில் அதிமுக வந்தால் திமுகவிலேருந்து இது மாறுபடும். சாராய கடையை மூடுவார்கள், எந்த வேலைக்கும் ஊழல் லஞ்சம் பெறமாட்டார்கள், பணியிட மாற்றமா, பணி நியமனமா, பணி உயர்வா எதுக்கும் பெறமாட்டார்கள். அவர்கள் வந்தால் மலையாக இருக்கும், ஆறாக இருக்கும், வளங்களை கொள்ளையடிக்க மாட்டார்கள். அவர்கள் வந்தால் ஏதாவது ஒரு மாறுதல்னு ஒன்று இருக்கணும்ல, ஒன்றும் இல்லை, ஒரே கருப்பு சாப்பு ஒரு மாறுதல். இங்கே கொடியில் அண்ணா இருப்பார், அங்கே இருக்க மாட்டார். இதே தான் பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும். கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறாது, 4 பேருக்குமே மாறாது. அப்புறம் அதை போய் பேசி என்ன இருக்குது? இப்போ நாங்கள் தோற்றோங்கிறாங்க. தோற்று நீங்கள் எப்படி ஜெயிக்கணும்? ஏன் ஜெயிக்கணும்? தோத்தோம். யார்கிட்ட தோத்தோம்? என் பெற்றோர்கள்ட்ட, என் தாய் தந்தையர்கிட்ட, எங்கள் உடன் பிறந்தார்கள்ட்ட. நாங்கள் ஜெயிக்கணும். ஏன் ஜெயிக்கணும்? என் மக்களுக்காக. அதை என் மக்கள் முடிவு செய்யணும். சிறப்பு வாக்காளர் திருத்தம் பணிகள்லாம் நடந்துட்டு வருது. அதில் இப்போ எந்த மாதிரி பர்ஃபெக்டாக நடக்காதுன்னு ஆளுங்கட்சியில் சொல்கிறாங்க. அதை பற்றி இல்லை, நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் எப்படி இதை கருதுறீங்க? நான் எனக்கு ஒரு சாதாரண மகனாக இருக்கிற ஐயங்களை நான் எழுப்புறேன். இத்தனை ஆண்டுகள் இல்லாத இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம், இத்தனை ஆண்டுகள், இப்போ பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தே இப்போ 10 ஆண்டு முழுமையாக நிறைவேற்று 12ஆவது ஆண்டுக்கு மேலே நகர்ந்து போயிட்டுருக்காச்சு. இத்தனை ஆண்டுகள் இல்லாத திடீர்னு இதை கொண்டு வர காரணம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பாருங்கள் ஏற்புடையதான்.
இறந்தவர்களுக்கு வாக்கு இருக்குது அப்படின்னு. இப்போ தான் அதை கண்டுபிடிச்சிருக்கீங்களா இல்லை ரொம்ப நாளாக இருக்குதா, இப்போ தான் தெரிய வந்ததான்னு நான் கேள்வி கேட்குறேன். உங்ககிட்ட என்ன பதில் இருக்குது? ரொம்ப நாளாக இருக்குது, ஆனால் இப்போ தான் அதை சரி பண்ண வர்றோம் அப்படின்னா இது எந்த மாதிரியான அணுகுமுறைன்னு பாரு. தெரிஞ்ச உடனே ஒரு தவறை திருத்தணும். அவன்தான் சரியான நிர்வாகி, அவன்தான் சரியான அமைச்சு. அது இல்லாமல் நீ இத்தனை ஆண்டுகள் விட்டுட்டு இப்போ திடீர்னு வந்து 2 மாதத்தில் தேர்தல் வர நேரம் இருக்கிற போது அந்த காலத்துக்குள்ளே நீ இதை மாற்றுங்கிற. அப்போ 2 வாக்கு வச்சுருக்காரு ஒருத்தருங்கிற. எப்படி உனக்கு தெரிய வந்துச்சு? ஒரு சிலர் வச்சுருக்காங்களா, வெகு நிறைய பேர் வச்சுருக்காங்க, தெரிய வந்துச்சு. அப்போ தெரிய வந்த உடனே அதை திருத்தம் செய்யாமல் என்ன பண்ண? சரி செய்கிற, இதையெல்லாம் செய்கிற, நாங்கள் அனுமதிக்கிறோம். சரி, கண்டுபிடிச்சது. அவர் இறந்துட்டாரா இல்லையாங்கிறது உனக்கு தான் இறப்பு சான்றிதழ் கொடுத்துருப்பான்ல, அவனை தூக்கி விட்டுற வேண்டியது தானே. இதுக்கு எது வீடு வீடாக வர? 2 வாக்கு எவன் வச்சுருக்கான்னு பார்த்து அவனை நீக்க வேண்டியது தானே. ஒரே அப்பா பேர் அம்மா பேர் ஒரே ஆள் 2 இடத்துல வாக்கு வச்சுருக்காருன்னு கண்டுபிடிச்சி அவரை நீக்க வேண்டியது தானே. அதை செய்யாமல் நீ என்ன பண்ணுற? நீ அதை விட்டு ஆனால் வருவ, நீ வர்ற இடத்துல நீ இப்போ நான் இருக்கேன், நான் வாக்கு பெறும்போது வேறு முகவரியில் பெற்றேன். இப்போ நான் வாடகை வீட்டில் வேறு வீட்டுக்கு இப்போ கிழக்கு கடற்சாலை பக்கம் போயிட்டேன். நீ இப்போ என்னை சோதிக்க அந்த இது இருக்குல்ல, அந்த முகவரி, அதுக்கு போவேன். அங்கே நான் இல்லைன்னா என் வாக்கை நீக்கி விட்டீன்னா இதெல்லாம் கொழுப்படுத்ததனமா இல்லையா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். இதில் என்ன குழப்பம்? இதில் என்ன சீர்திருத்தம் பண்ணுற? சீர்திருத்தம் பண்ணுறியா, சீரழிக்கிறியா? பீகாரில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஓட்டுரிமை இருந்தால் நீ இங்கே ஓட்டுரிமை எடுத்துக்கலான்னு சொல்கிற. ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ ஒரு 12 இது என்ன சொல்கிறது ஆவணங்களை காட்ட சொல்கிற. இப்போ இதெல்லாம் எப்படி? அவனுக்கு அவங்க ஆத்தாள் அப்பனுக்கு அங்கே பீகாரில் இருந்தால் இங்கே ஓட்டு போட்டுக்கலாம், உடனே எந்த கேள்வியும் இல்லை. எனக்கு 12 ஆவணங்களை காட்டணும். எங்கள் அம்மா காலையில் எழுந்திரிச்சு நான் ஆடு மாட்டை வச்சுக்கிட்டு வயலுக்கு போமா, உனக்கு ஆவணம் காட்ட உட்காந்துருக்குமா? அடா டே, உங்களுக்கு வேலை இல்லைன்னா இதெல்லாம் என்னது? இது வேற என்ன? என்ன நீங்கள் இப்படி ஒரு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட கேள்வி எழுப்புறியா? நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் எங்களை இங்கேருந்து குறைஞ்சது 60-70 லட்சம் பேரை ஏற்றுவேன். ஏன்னா இவன் உன் வாக்காளர் இல்லை, ஒரு டிஎம்கே வாக்காளர் இல்லை, ஏடிஎம்கே ஏற்று வேலைன்னு தெரியாது, கூட்டணி வச்சுருக்கேன். இப்போ நாம் தமிழர் வாக்கு இதெல்லாம் தூக்கிடுவேன். நீ பீகாரிலிருந்து வரவன் உனக்கு தெரியும் முழுக்க உங்களுடைய வாக்காளர், அவனுக்கு பூரா வாக்கை கொடுத்துட்டு போயிடுவேன் எந்த கேள்வியும் இல்லாமல். இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இப்போ இதையே கொண்டார பீகாரியனுக்கு ஆவணம் நீ எப்படி கேட்குற? உங்கள் அம்மா அப்பாவுக்கு அங்கே வாக்கு இருந்தாலே நீங்கள் வாக்குரிமை எடுத்துக்கலான்னு கொண்டு வந்துட்டு எனக்கு இவ்வளவு ஆவணம் நீங்கள் காட்டணும். உன் தாய் தந்தையர் வாக்கு செலுத்தியிருக்காரா இல்லையா அதையெல்லாம் நீங்கள் கொண்டாந்து காட்டு. என்னப்பா இதெல்லாமா நம்ம இப்போ தேடிட்டு இருக்க முடியும்? இப்போ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இங்கே பாருங்கள், என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு 6-7 மாதம் 8 மாதம் 9 மாதம் இருக்கும்போதே ஆரம்பிச்சிருந்தா அது என்னென்ன அது இருக்கும். மெதுவாக ஏதோ செய்கிறாங்க வைக்கிறாங்க. இப்போ எவனோட கூட்டணி போகிறதுன்னு சண்டை அடிச்சுட்டு மண் கட்டிட்டு இருக்கும்போது ஜனவரி, இப்போ நவம்பர் முடிய போகுது, டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் அறிவிச்சு விட்டுருவேன். இப்போ போய் எனக்கு வாக்கு இருக்கா இல்லையா ஓட்டு இருக்கா இல்லையா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். எப்படி? அது ஒரு விவகாரம், அதனால அந்த விவகாரத்தில் நான் தலையிட விரும்பலை, விட்டுருங்க. வேற ஏதாவது சொல்லுங்க தம்பி, விடுங்க தம்பி. இறந்தவர்கள் பிள்ளைகளை பெற்று பறி கொடுத்தவர்களே அதை அது கவலைப்படாத போது நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது தேவையற்றதாக நான் நினைக்கிறேன். விட்டுருங்கன்ற, அது முடிஞ்சிருச்சு. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. இப்போ என்னுடைய வாக்குரிமை பறிபோகும்போது என்னுடைய எல்லாமே பறிபோகும். அதை பற்றி பேசுங்க. இதை எதிர்த்து சண்டை போட்டு விடியா இறந்தவர்களுக்கு வாக்கு இருக்குன்னா தூக்கு, 2 வாக்கு வச்சுருக்கானா அதை நீக்கு, மற்றபடி இருக்கிறத விடு. நீ அந்த வாக்கு சோதிக்க வருவேன், அந்த இடத்துல நான் கொடுக்குற ஆவணத்தில்னா உன் வாக்கு நீக்கப்படும்னா அது இன்னொரு சில கருத்துக்கள்லாம் முன்வைக்கிறாங்க. தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இங்கே ஓட்டு போடணும், பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்கே ஓட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. ஆனால் இங்கே ஆதார் கார்டு எல்லா ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு எல்லாமே வாங்கியிருக்கிறாங்க. அதுக்காக தான் அது கொடுக்கப்பட்டதே. அதை எல்லாரும் முன்வைக்கல, நான் ஒருத்தன் தான் பேசுகிறேன். நீங்கள் எல்லாரும் தெரியுங்க. எல்லாரும் யார் சொல்கிறா? கருத்து இல்லை, நான் தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொண்டு வந்தது இதுக்கு தான். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஏன் ஒரே நீர் இல்லை? இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொடுக்கறது தேச ஒற்றுமைக்குன்னா, ஒரே வரி, ஒரே தேர்வு, ஒரே கல்வி முறை, ஒரே தேர்தல், இதெல்லாம் கொண்டு வர நீங்கள் தேச ஒற்றுமைக்குன்னா, இந்த காவிரி நதிநீர் உரிமையில் வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கல, அது எப்படி தேச ஒற்றுமைக்கா இல்லை? எப்படி
இதை கொண்டு வந்து பேசுகிற ரெண்டு கட்சி காங்கிரஸ் பிஜேபி, இந்த ரெண்டு பேரும் தான் மாறி மாறி கர்நாடகாவை ஆள்றான். ஆனால் ஒரு தேசினத்தின் மகன் நான் என் உரிமைக்கு நிற்கும்போது, என் நதிநீர் உரிமைன்னு கேட்கும்போது நீ வாயை மூடிட்டு நிற்கிறிய? ஏன் நீ என்ன இறையாண்மை பேசுகிற? நீ என்ன தேச ஒற்றுமை பேசுகிற? தேச துரோகி நீங்கள். ஏன் ஒரு தேசினத்திற்கான நதிநீர் உரிமையை தலையிட்டு பங்கிட்டு பெற்றுத்தர முடியாத நீங்கள் இறையாண்மையும் ஒருமைப்பாடும் பேசுவது எவ்வளவு வேடிக்கையானது, எவ்வளவு பெரிய ஏமாற்று! எப்படி இது? ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. எனக்கு ரேஷன் கார்டு கூட பீகாரில் போய் நான் வரிசையில் நின்று கொடுத்துட்டேன்னா பார்ப்போம். இங்கே மானங்கட்ட கூட்டமாகிட்டோம் நாங்கள். அதனால் நீ வந்து நின்றுக்கிட்டு ஒரே ரேஷன் கார்டு அவனுக்கு வாக்குரிமை கொடுன்ற. இந்த 10 ஆண்டுகள் ஐயா மோடி பிரதமர் ஆனதுலேருந்து எத்தனை லட்சம் பேர் வண்டி இருக்கேன்? ஒரு நாளைக்கு 4000 பேர் தொடர் வண்டியில் வந்து இறங்குறான். எங்கே இருக்கான்? எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்தா அவன் ஒரே மொழி இந்திங்கிற அடிப்படையில் ஒருங்கிணைஞ்சிருவான். நாங்கள் தமிழ்ங்கிற அடிப்படையில் ஒருங்கி இணையலை. நாங்கள் பெருத்த இனக்கூட்டத்தில் பெருத்த எண்ணிக்கையில் இருக்கிறது வன்னியன்தான். ஆனால் ஒரே சாதியாகவும் நாங்கள் ஒன்றா நிற்கலை. அடுத்து பறையர் ஒரே சாதியாகவும் நாங்கள் ஒன்றா நிற்கலை. முக்குளத்தோர், தேவர், கல்லர், மறவர், அகமுடையர் ஒரே சாதி அப்படின்னு கூட ஒன்றா நிற்கலை. காவண்டன் நாங்கள் ஒன்றா நிற்கலை. ஆனால் ஒரே மொழி அடைப்பில் நாங்கள் நிற்கலை. ஆனால் அவன் நிற்பான். 1.25 கோடி 1.5 கோடி ஏறிட்டான்னா பெருத்த சாதின்னு நாம் பேசிட்டு இருக்க முடியாது. அவன் அவன் ஒரே மொழியில் நின்று என் நிலத்தையும் அதிகாரத்தையும் அவன் பறிப்பான். நான் அடிமையாவேன், அடித்து விரட்டுவான், நிலமற்ற அனாதையாக நாடற்று ஓடுவேன். இது இந்த பாருங்க, இந்த தலைவனின் மகனை சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நடக்கும். நீ எழுதி வை, அன்னைக்கு நான் இருந்தால் போராடி தடுப்பேன், இல்லைன்னா நீங்கள் என்னை தேடுவேன். நடக்கும் நடக்கும். இதுதான் வரலாறு முழுக்க நடந்திருக்கு. ஈழத்தில் எனக்கு நடந்துச்சு. இங்கே நீங்கள் சவுகார்பேட்டையில் நீங்கள் இடம் வாங்கிடுவீங்களா? அங்கே அந்த வீட்டில் ஒன்று வாடகைக்கு போய் குடியிருந்துருவீங்களா? அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தீவு தானே அது. இது மாதிரி எத்தனை தீவை காட்ட உங்களுக்கு? இந்த பேராபத்தை நோக்கி போகுது. அவனுக்கு என்ன, எல்லாருக்கும் தனித்தனியாக மாநிலம் இருக்கு. உணராம யாரு உணர்வா? அவன் என் ரத்தத்தில் இருக்க வாழ்றானா? என் இனம் சார்ந்த வாழ்றானா? இவனுக்கு என் மொழி சத்தா கவலை இருக்கா? என் நிலம் பறிபோனா கவலை இருக்கா? என் நிலத்தின் வளம் மீத்தன் ஈத்தன் எல்லா காவிரி படுகையில் மீத்தன் ஈத்தன் இருக்குல்ல, கங்கை படுகையில் இருக்கா இல்லையா? ஏன் எடுக்கல? நீ ஏன் எடுக்கல? ஏன் அணுவில் கேரளாவுக்கு போன அணுவில் ஏன் இடத்துக்கு இடிந்த கரைக்கு ஏன் வந்துச்சு? அங்கே கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் தானே ஆளுது. இங்கே இடிந்த கரை அணுவில் ஆதரிச்ச இதே கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கேரளாவில் ஏன் எதிர்த்தது? ஏன் எதிர்த்தது? அவன் ஒரே வார்த்தை சொல்றான், என்ன வெளிச்சத்தில் வாழ்றதை விட உயிரோட வாழ்வது முக்கியம், எடுத்துக்கிட்டு போ அணுவில் வேணாம்னு. ஏன்? ஏன்னா இங்க பெத்தவன் அப்பனா இருக்கான், அவன் மண்ணின் மகனே ஆள்றான். எனக்கு இங்கே எவனும் இருந்தான், நான் சாவதை பற்றி என் ஆத்தாள பெண் தாய் சாகிறது, என் தங்கச்சி தாய் தாலி இருக்கிறது அவனுக்கு கவலை கிடையாது. அதனால வச்சுக்கிட்டான். இத்தனை கடற்கரை நகர் இருக்கும்போது ஸ்டெர்லைட் ஏன் என் ஊருக்கு வருது? தாமிர தட்டுப்பாடு, தண்ணீர் தட்டுப்பாடை பற்றி நீ பேசாத. நீ தாமிர தட்டுப்பாடை ஏன் பேசுற? அவ்வளவு முக்கியமான ஆலை தானே. ஒவ்வொரு மாநிலத்திலும் வச்சுக்க, 2-3 கூட வச்சுக்க. அப்போ நீங்கள் என்ன இவ்வளவு மலைகள் இருக்கும்போது என்னுடைய தேனியில் மட்டும்தான் நீட்டு ஆய்வு பண்ணுவியா? இப்போ தெரியுதா நான் சொல்கிறதெல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் கேரளா இலையில் கேஃப்னு போட்டு பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சு உள்ளே வந்துட்டானே, இவர் கவலைப்பட போகிறாங்களா? கண்ணகி கோட்டம், கண்ணகி இருந்த கோயில் இப்போ யார்கிட்ட இருக்கு? அந்த இடம் யார்கிட்ட இருக்கு? ஏன் பறி கொடுத்தா? பேசுனா என்னை இனவரியன் ஃபாசிஸ்ட். நான் கேட்குறது என் இனத்தின் உரிமையை, ஒரு தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மை கட்டு போராடுறேன். என்னை ஃபாசிஸ்ட்ன்னு நீ சொன்னால் நீதான்டா கேடுகட்ட ஃபாசிஸ்ட். என்னை அடிமையா இரு, உரிமை இழந்து நில்லுன்னு சொல்றதுக்கு உனக்கு எவனுக்கு உரிமை இருக்கு? இதை பற்றி கவலைப்படுவாரா? ஐயா ஸ்டாலின் கவலைப்படுவாரா சொல்லுங்க. இல்லை யார் கவலைப்படுவா? கவலைப்பட்டிருந்தா எனக்கு என் இனத்தில் கோவைனா எனக்கு எந்த பெருமையும் இல்லை. ஏண்டா நாட்டு விடுதலைக்கு போராடி கழுத்திருக்கி மூச்சு கசிந்து செத்தவன்டா என் பாட்டன் தீரன் சின்னமலை. அவன் வேற 2000 கோடி என் காசில் கட்டின அந்த மேம்பாலத்துக்கு வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை மேம்பாலம் வைக்க முடியாதா? சிடி நாயுடுன்னு வைக்கிறீங்க, சாதியை ஒழிச்சு விட்டு. ஊவே சாமிநாத ஐயர்னு வச்சா என்ன தமிழ் தாத்தா? அவன் தமிழ் இலக்கியம் இருந்திருக்குமா சொல்லுங்க? அவன் பேர ஊவே சாமிநாதன் எழுதி வைக்கிற. முத்துராமலிங்க தேவர், அந்த தேவரை நாங்களாம் சத்தம் போடுற அறவட்டத்துக்குள்ள போடுறேன். இதை நாயுடு, நாராயணசாமி நாயுடு. இப்போ உங்கள் அதிகாரம் உங்கள் அடையாளத்தை நிறுவுது. அப்போ எங்கள் அடையாளத்தை மீட்டு உருவாக்கம் செய்வாது எங்கள் அதிகாரம் வேணும்னு நாங்கள் நினைப்போம்ல. எங்கள் அடையாளத்தை நிறுவுவதுக்காகாது.
அப்ப எங்கள் மொழியை மீட்பதற்காவது நீ சமஸ்கிருதம் எந்த இடத்துல இருக்கு? எந்த மாநிலத்தின் தாய்மொழி? எல்லா மாநிலத்திற்கும் மொழிவழி மாநிலம் பிரிச்சு இல்லை. சமஸ்கிருதத்துக்கு எந்த மாநிலம் பிரிச்சிங்க? தெலுங்குக்கு இருக்கு, கன்னடருக்கு இருக்கு, பீகாரிக்கு இருக்கு, குஜராத்திக்கு இருக்கு, மராட்டியனுக்கு இருக்கு, மலையாளிக்கு இருக்கு, தமிழனுக்கு இருக்கு. இருக்குல்ல சமஸ்கிருதத்துக்கு ஒரு மாநிலம் சொல்லு. இல்ல நீனே 24,800 தான் மொத்தமா பேசுறதுன்னு கணக்கு கொடுக்குறீங்க. அப்ப எதுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்குற? சமஸ்கிருதத்தை கட்டாயமாக்குற, சமஸ்கிருதம் படிக்கணும்னு கொண்டு வர. ஏன்? செத்து போன உன் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நீ அதிகாரத்துக்கு வந்து துடிக்கிற. செத்து கொண்டு இருக்கிற என் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நாங்க அதிகாரத்தை பிடிக்க துடிக்கிறோம். இது ரெண்டுக்கு என்ன நீ நேஷனலிஸ்ட், நான் பாசிஸ்ட் ஆயிடுவேனா? எப்படி? இந்த இடத்துல உட்கார்ந்து பாருங்க, என் வழி என்னன்னு உங்களுக்கு புரியும். உன் ஓட்டு எனக்கு எதுக்கு? வச்சுக்க, நீ எவனுக்கோ போடு. நான் பேசுறது புரிஞ்சா போடு. இல்லைன்னா நீ வச்சு என்னதுக்கு? நீ என்ன அவன் புளிச்சேப்பம் கொண்டு இருக்கு. மற்றவனுக்கு தேர்தல் வெற்றி வழக்கமான ஒன்று. எங்கள் வெற்றி வரலாற்றின் புரட்சி, மாபெரும் மாறுதல், சரித்திர சாதனை. முடியாதுன்னு நீ சொல்ற. கூட்டணி வைக்காம எப்படி ஜெயிக்க முடியும்னு உலகம் பூரா எனக்கு கற்பிச்சவன், இன்க்ளூடிங் டாட்டா வரைக்கும் சொன்னது என்ன சொல்றான்? எது முடியாதுன்னு சொல்றானோ அதை நீ முடிச்சு காட்டுவது, அதுக்கு பிறதாண்டா சாதனைங்கிறான். நான் தனிச்சு நின்று வெல்றனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நீங்க கொஞ்சம் காலம் எடுக்கும், அவ்வளவுதான். அது முடியாது. உங்களால முடியாதுன்னு சொல்லுங்க, ஒதுங்குங்க. யாராலும் முடியாதுன்னு சொல்லாதீங்க. எவராலும் முடியாததை என்னால் முடியும், எங்களால் முடியும்னு சொல்றதுக்கு பேர் தான் சாதனை. அதை விட்டு யாராலும் முடியாது அவங்ககிட்ட போய் நின்று புலம்பிக்கிட்டு, நான் இல்லைன்னா என்ன, என் பிள்ளை செய்வான், இன்னொருத்த வருவான், என் முன்னோர்கள் கத்திட்டு போனா, நான் வருவேன் நான் நினச்சி விட்டு போனா, வந்து நிற்கிறேன்ல. 15 வருஷமா எத்தனை பேரம் பேசியிருப்பான் என்கிட்ட, எத்தனை 1000 கோடி பேரம் பேசியிருப்பான், எத்தனை சீட்டு, எவ்வளோ பதவியாசை கட்டியிருப்பான். சமரசம் செஞ்சுருக்கேன்னா பாருங்க. ஏன் 22 நாடுகள் எவ்வளவோ பேரம் பேசி சரணடையாமல் நின்று சரணடைஞ்சு வாழ்கிறதுக்கு பதிலாக சண்டையிட்டு சாகலாம்னு சண்டையிட்டு செத்த மரவனின் பிள்ளைகள் நாங்கள். நீங்கள் போய் இந்த 4 சீட்டு 3 சீட்டு வச்சுக்க, நீயே வச்சுக்க. மக்கள் முடிவு பண்ணணும். அதிமுக முடிவு பண்ணக்கூடாது திமுக ஒழிக்கணும்னு, திமுக முடிவு பண்ணக்கூடாது பிஜேபி ஒழிக்கணும்ன்ட்டு. என் மக்கள் முடிவு பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? மக்களுக்கு கற்பிக்கணும். டேய், இவன் ஆபத்தானவன், இவன் தப்பானவன், ஐயா இது நஞ்சு சாப்பிடாத, ஐயா அது நல்ல உணவு சாப்பிடு. நாங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் சமூக பொறுப்பு. அந்த கடமை ஆற்றுகிறவன் பேர் தான், அவன் தான் தலைவன். அதை விட்டுவிட்டு சும்மா இவரை ஒழிச்சிடணும், அவரை அழிச்சிடணும் அப்படின்னா எப்படி அழிப்பீங்க? வேற ஏதாவது நல்ல கேள்வி? நன்றி, வணக்கம்.